மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியின் நீர் ஆதார திட்டமான 58 கிராம கால்வாய் திட்டத்திற்கு வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதற்காக வைகை அணையிலிருந்து ஊத்தப்ப நாயக்கனூர் வரை 27 கிலோமீட்டர் தூரத்துக்கு தொட்டிப்பாலம் கட்டப்பட்டுள்ளது. சந்தையூர், ரெங்கப்ப நாயக்கன்பட்டி பகுதிகளில் 18 மீட்டர் உயரத்தில் தொட்டிப்பாலம் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. சந்தையூர் வழியாக செல்லும் தொட்டிப்பாலம் அருகே 1.58 ஹெக்டேர் பரப்பளவில் கல்குவாரிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குவாரியில் கடினமான பாறைகளை தகர்ப்பதற்காக சக்தி வாய்ந்த வெடிமருந்துகள் மற்றும் வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் பல கிலோமீட்டர் தூரம் வரை அதிர்வுகள் ஏற்படுகிறது. குவாரிக்கு அருகே தொட்டிப்பாலம் ஆட்டம் கண்டுள்ளது. எனவே குவாரிக்கு தடை விதிக்க கோரி விருவீடு மற்றும் உசிலம்பட்டி பாசன விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தினர். அதைத் தொடர்ந்து குவாரி செயல்பட தடை விதிக்கப்பட்டது. குவாரி கான்ட்ராக்டர் வெடிவெடிப்பதால் தொட்டிப்பாலத்திற்கு பாதிப்பு ஏற்படாது என ஹைகோர்ட் மதுரை கிளையில் முறையிட்டார். ஹைகோர்ட் உத்தரவுப்படி சென்னை அண்ணா பல்கலை புவியியல் மற்றும் சுரங்கத்துறை தலைவர் பாலமாதேஸ்வரன், துணை பேராசிரியர் குமார் தலைமையிலான குழுவினர் குவாரி பகுதியில் பல்வேறு இடங்களில் வெடிமருந்துகளை பயன்படுத்தி வெடித்து சோதனை செய்தனர். வெடிமருந்து வெடிக்கும்போது ஏற்படும் அதிர்வுகளை பதிவு செய்தனர். சோதனை முடிந்த பின் அறிக்கை ஹைகோர்ட்டில் சமர்ப்பிக்கப்படும் என குழுவினர் தெரிவித்தனர். மதுரை நீர்வளத்துறை செயற்பொறியாளர் நிறைமதி, உதவி பொறியாளர்கள் பாண்டியன் மற்றும் ஏர்னஸ்டோ உடனிருந்தனர்.